Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel, Gautami Tech Skills. This series is completely in Tamil language. This series belongs to data structures and algorithms with Python. Let's continue. I'm going to start a new concept, file handling concept. File handling. இப்போ நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம்னா என்ன பண்றோம்? ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஃபைல் என்னதுக்கு எதனா ஒரு டேட்டா ஸ்டோர் பண்றதுக்காக கரெக்டா? ஸோ நம்மளுக்கு ஜஸ்ட் டெக்ஸ்ட் ஃபைல் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ல ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம், வேர்ட் டாக்குமெண்ட்ல டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஒரு எக்ஸல்ல டேட்டா ஸ்டோர் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ்ல டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்க ஒரு டேட்டா மீன்ஸ் எதர் வேர்ட் டாக்குமெண்ட் ஆர் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கிறது யூஸ் வித்தவுட் எனி ஹெல்ப், எந்த லைப்ரரி ஹெல்ப் இல்லாம எந்த மாடியூல் ஹெல்ப் இல்லாம நம்ம ஒரு ஃபைல்ல டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம்னா ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்புறமா வேர்ட் டாக்குமெண்ட் மட்டும்தான் கிரியேட் பண்றதுக்கு ஆகுது. இப்ப நம்ம கிரியேட் பண்ண மேனுவல் என்ன பண்ண போறோம்? இந்த மாதிரி ரைட் கிளிக் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி இது கிளிக் பண்ணிக்கிறோம். அதே வேர்ட் டாக்குமெண்ட் வேணும்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம மேனுவலா பண்ற தேவையில்லை. பைத்தன் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்றது எப்படி? அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுல டேட்டா என்ன டேட்டா மீன்ஸ் டேட்டா எழுதுறது மீன்ஸ் how to create it. Just a file handling means how to do manipulations on the file. Manipulations means how to create a file, how to insert data into the file, how to append. Append is nothing but இருக்கிற டேட்டா கூடவே நியூ டேட்டா எப்படி ஆட் பண்றது, இருக்கிற டேட்டா கூடவே நியூ டேட்டா எப்படி ஆட் பண்றது. நெக்ஸ்ட் ஓவர் ரைட், ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லலாம். ரீப்ளேஸ்மெண்ட் மீன்ஸ் இருக்கிற டேட்டா டெலீட் பண்ணிட்டு நியூ டேட்டா எப்படி அங்க ரைட் பண்ண போறீங்க. ஹவு டு ரீட் த டேட்டா, இருக்கிற ஃபைல்ல டேட்டா எப்படி ரீட் பண்றது. ஃபைல் நமக்கு அந்த ஃபைல் நேம் எப்படி ரீநேம் பண்றது. ஃபைல் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபைல் நேம் வந்துட்டு டெமோன்னு இருந்துச்சு. டெமோன்ற ஃபைல் நேமும் நான் சாம்பிள் எப்படி ரீநேம் பண்றது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு அந்த ஃபைல் தேவையில்லைன்னா எப்படி டெலீட் பண்றது. ஸோ இது எல்லாமே ஃபைல் ஹேண்ட்லிங் கீழே வந்துடும். வெரி சிம்பிள், ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸ்ல பண்ணிட போறோம். சேம் கான்செப்ட். இந்த 2 ஸ்டெப்ஸ் மட்டும் வில் ஜஸ்ட் டேக் சம் மாடியூல்ஸ் ஹெல்ப் எடுத்துக்கிட்டு ரீநேம் பண்றது எப்படி டெலீட் பண்றது எப்படி பார்க்க போறோம். ரிமைனிங் எல்லாமே ஜஸ்ட் இந்த 3 ஸ்டெப்ஸ்ல எல்லாமே பண்ணிடலாம். ஓகேவா? இன்னைக்கு லேர்ன் பண்ண போறது ஃபைல் ஹேண்ட்லிங் கான்செப்ட்மா. ஸோ ஃபைல் என்னது? யூஸ்வலி நம்ம ஏதாவது ஒரு டேட்டா ஸ்டோர் பண்றதுக்காக we are using some files, we are creating some files. அந்த ஃபைல்ஸ் உள்ள சம் டேட்டா நம்மளுக்கு வேணுமன்ற ஃபைல்ஸ் கிரியேட் பண்றது நம்மளோட டேட்டா ஸ்டோர் பண்றதுக்காக. ஸோ ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம அந்த ஃபைல் கிரியேட் பண்ணிக்கணும். ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுல நம்மளுக்கு வேணுமன்ற டேட்டா ஆட் பண்ணிக்கணும், மீன்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கணும். தட் இஸ் கால்ட் ஸ்டோரிங். நெக்ஸ்ட் அதுவே இருக்கு, அது அப்படியே பர்மனண்டா இல்ல, நம்ம சேஞ்சஸ் கூட பண்ணிக்கலாம். அந்த டேட்டா எனக்கு வேணாம், திரும்பி இதெல்லாம் நியூ டேட்டா வேணும்னா ஓல்டு டேட்டா டெலீட் பண்ணிட்டு நியூ டேட்டா கூட ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டுமே கிடையாம ஆல்ரெடி இருக்கிற டேட்டா கூடவே இந்த எக்ஸ்ட்ரா டேட்டா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்ட் அப்பெண்டிங். நெக்ஸ்ட் ஸோ நம்ம இப்போ என்ன சொல்லியிருக்கேன் நான்? ஃபைல் ஹேண்ட்லிங்னா ஜஸ்ட் டூயிங் மேனிபுலேஷன்ஸ் ஆன் த ஃபைல். ஒரு ஃபைல் மேல சம் கைண்ட் ஆஃப் ஆபரேஷன்ஸ் எல்லாமே நம்ம பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறோம்னா தட் இஸ் கால்ட் ஃபைல் ஹேண்ட்லிங். ஸோ லைக் what how to creation, insertion, replacement, appending. நெக்ஸ்ட் இது நம்ம சொல்லியிருக்கிறது. நெக்ஸ்ட் அந்த ஃபைல்ல என்ன டேட்டா இருக்கும் நம்ம ரீட் பண்ணலாம். தட் இஸ் கால்ட் ரீடிங். நெக்ஸ்ட் இது எல்லாமே ஃபைல் ஹேண்ட்லிங் கீழே வந்துடும். அது மட்டுமே கிடையாம இப்ப அந்த ஃபைலுக்கு டேட்டாக்கு ரிலேட்டட் இல்லாம ஒரு ஃபைல் நேம் கொடுத்துருக்கீங்க, அந்த ஃபைல் நேம் கூட நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்ட் ரீநேமிங். ஸோ நீங்க ஃபைலுக்கு ஒரு ரீநேம் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஃபைல் இப்போ உங்களுக்கு தேவையில்லை, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ஃபைல் கூட டெலீட் பண்ணிக்கலாம். மீன்ஸ் திஸ் அண்ட் ஆல் கம்ஸ் அண்டர் ஃபைல் ஹேண்ட்லிங் கான்செப்ட். டூயிங் சம் operations means performing some manipulations on particular file comes under file handling, like creation, insertion, replacement, deletion, renaming, then appending, read. This and all comes under file handling. இப்போ நம்ம எந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணலாம், எந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணலாம்னா வித்தவுட் எனி ஹெல்ப், மீன்ஸ் எந்த லைப்ரரி ஹெல்ப் இல்லாம எந்த மாடியூல்ஸ் ஹெல்ப் இல்லாம. Libraries is nothing but what? Where it contains a reusable code. Complete code அதுல இருக்கும், நம்மளுக்கு வேணுமன்ற இடத்துல சேஞ்சஸ் பண்ணிக்கிறது லைப்ரரிஸ்.
modules and another, that is the same thing. Logic and all will be present there. Whatever the logic you needed, you just make a use of that names. And the logic கொடுத்திருக்கிற names or variable names or function names or class names யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த நம்மளோட ஓன் லாஜிக்கை இதாம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற லாஜிக்ஸ் நம்மளோட அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ நம்ம எந்த ஹெல்ப் எடுத்துக்கிறது கிடையாது. என்னது லைப்ரரி ஹெல்ப் எடுத்துக்கிறது கிடையாது, மாடியூல் ஹெல்ப் எடுத்துக்கிறது கிடையாது. எந்த ஹெல்ப் இல்லாம நம்ம கிரியேட் பண்ற ஃபைல்ஸ் என்ன ஃபைல்ஸ்னா டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் தான். டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் தெரியும் இல்லையா? இப்ப நம்ம ரைட் கிளிக் வரும் நம்ம இந்த மாதிரி நோட் பேட்ல. ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணணும், நம்ம மேனுவலா இந்த மாதிரி போயிட்டு இந்த மாதிரி டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்க கிரியேட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி டெக்ஸ்ட் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டு இது ஓபன் பண்ணிக்கிட்டு இதுல டேட்டா எழுதிக்க போறீங்க. இந்த மாதிரி இதுல டேட்டா எழுதிக்கிட்டு ஸ்டோர் பண்ணிக்க போறீங்க. கரெக்டா? இப்போ அதே போல எனக்கு இந்த டேட்டா போட்டிருக்கிற டேட்டாக்கு நான் ரீநேம் பண்ணணும்னா திரும்பி இந்த ரைட் கிளிக் கொடுத்துக்கிட்டு இங்க ரீநேம் ஆப்ஷன் இது கொடுத்துட்டு ரீநேம் பண்ணிக்கிறேன். எனக்கு வேணாம்னப்ப இந்த டெலிட் ஆப்ஷன் கொடுக்கணும். மீன்ஸ் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே நம்ம பண்ண போறோம். கரெக்டா? ஸோ மேனுவலா நம்ம பண்ணணும். அதே இப்போ நான் இந்த மாதிரி நியூ ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஆகட்டும், ஒரு வேர்டு டாக்குமெண்ட் ஆகட்டும், எந்த ஹெல்ப் இல்லாம கிரியேட் பண்ணலாம். வேர்ட் டாக்குமெண்ட் எந்த ஹெல்ப் இல்லாம கிரியேட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் பைத்தன் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்ப என்ன பண்ணணும், அது கிரியேட் பண்ணிக்கணும்னா பைத்தன்ல என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ ஆகணும். ஸோ அதுதான் நம்ம மெயின் திங். வெரி சிம்பிள் ஸ்டெப்ஸ்மா. இப்போ ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும்னா தெர் ஆர் மெயின்லி 3 ஸ்டெப்ஸ்மா. ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ் மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அதுல டேட்டா இன்சர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு எப்பனா ரீப்ளேஸ்மெண்ட் மீன்ஸ் ஓவர் ரைட் பண்ணணும்னா கூட நம்ம அந்த 3 ஸ்டெப்ஸ் மூலமாவே பண்ணிடலாம். அது மட்டுமே கிடையாம எக்ஸ்ட்ரா நியூ டேட்டா கூட ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டுமே கிடையாம ரீடிங் கூட பண்ணலாம். ரீட் கூட பண்ணலாம். மீன்ஸ் இந்த 5 ஆபரேஷன்ஸ் இந்த 3 ஸ்டெப்ஸ் மூலமே பண்ணலாம். என்ன பண்றதுக்காக மீன்ஸ் ரீநேம் பண்ணணும்னா டெலீட் பண்ணணும்னா நம்மளுக்கு there are no functions directly. functions கிடையாது. ஸோ அப்போ இதுக்கு மட்டுமே நம்ம மாடியூல்ஸ் மீன்ஸ் ப்ரீ டிஃபைன்டு மாடியூல்ஸ் பில்ட்-இன் மாடியூல்ஸ் யூஸ் பண்ண போறோம். அந்த மாடியூல் நேம் என்னதுன்னா ஓஎஸ் மாடியூல் ஒரு மாடியூல் ப்ரீ டிஃபைன்ட் மாடியூல் இருக்கு. இந்த மாடியூல்ல சோ மெனி ஃபங்க்ஷன்ஸ் லாஜிக்ஸ் எல்லாமே எழுதி வச்சிருக்காங்க. நம்மளுக்கு வேணுமன்ற லாஜிக் என்னது, ஒரு ஃபைல் எப்படி ரீநேம் பண்ணணும், ஒரு ஃபைல் எப்படி டெலீட் பண்ணணும் என்ற லாஜிக்ஸ் இந்த ஃபைல் உள்ளேயே ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம அந்த லாஜிக் எந்த ஃபங்க்ஷன் நேம்ல கொடுத்திருக்காங்களோ தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபைலுக்கு நியூ நேம் கொடுத்துக்கலாம். அந்த ஃபைல் தேவையில்லைன்னா டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்புறமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 5 மேனிபுலேஷன்ஸ் ஒரு ஃபைல் மேல எப்படி அப்ளை பண்ணக்கிறதுக்கு ஆகுதோ இந்த 3 ஸ்டெப்ஸ் மூலமா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும்னா the first and foremost function is open function. இந்த ஓப்பன் ஃபங்க்ஷன் மூலமா நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறோம். இந்த ஓப்பன் ஃபங்க்ஷன் ஒன்னு இருந்தா போகாது, நீங்க கண்டிப்பா 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்துட்டு ஃபைல் நேம் வித் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கணும். ஃபைல் நேம் வித் எக்ஸ்டென்ஷன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். வித்தவுட் எனி மாடியூல் ஹெல்ப் இல்லாம நம்ம என்ன கிரியேட் பண்ணலாம்னா 2 டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அண்ட் வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதோட எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு நீங்க என்ன கொடுத்துக்கணும், எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு இதுக்கு .txt கொடுத்துக்கணும். அதே இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கு எக்ஸ்டென்ஷன் என்ன கொடுத்துக்கணும்னா .doc எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுத்துக்கணும். ஸோ இப்போ இது கம்பல்சரி. நீங்க எந்த ஃபைல்ல ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணுமோ அந்த ஃபைல் நேம் .extension கிரியேஷன் பண்றதுக்காக ஓபன் மட்டுமே கொடுத்துட்டு இந்த ஃபைல் கிரியேட் ஆகாது. அந்த ஃபைல் கிரியேட் ஆயிட்டு அதுல நீங்க எழுதணும்ன்றது டேட்டா அது இந்த அப்பெண்ட் ஆக்சஸ் மோட் மூலமாவே பண்றதுக்கு ஆகும். ஆக்சஸ் மோட் செகண்ட் ஆர்குமெண்ட் ஆக்சஸ் மோட். ஆக்சஸ் மோட் ஆக்சுவலி 6 டைப்ஸ். இப்போ நம்ம லேர்ன் பண்ற போறது 3 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் W access mode, next A access mode, R access mode. இந்த 2 access modes எது ஒண்ணு நீங்க அங்க யூஸ் பண்ணா கூட மீன்ஸ் இப்ப நம்ம இங்க ஒரு ஃபைல் நேம் காமா வித் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு நான் இங்க W கொடுத்துட்டேன். அப்போ இந்த W யூஸ் பண்ணீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்ல நீங்க யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் வந்துட்டு write ஃபங்க்ஷன்
வித் டேட்டா. இங்க நீங்க உங்களுக்கு இந்த ஃபைல் நேம்ல என்ன டேட்டா எழுதணுமோ நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த டேட்டா இந்த செகண்ட் ஸ்டெப்ல ரைட் ஃபங்க்ஷன் மூலமா டேட்டா எழுத போறீங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் என்னது? ஃபர்ஸ்ட் ஃபைல் ஓபன் பண்ணிட்டு அதுல எந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணணுமோ நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதோட ஆக்சஸ் மோட் கொடுத்துட்டீங்க. அந்த ஆக்சஸ் மோட் W ஆச்சுன்னா நீங்க செகண்ட் ஸ்டெப்ல நீங்க கிரியேட் பண்ணிருக்கிற ஃபைல்ல இந்த டேட்டா ஸ்டோர் பண்ண போறீங்க. ஸ்டோர் பண்ணா மட்டுமே போதுமா? ஓபன் பண்ணிருக்கீங்க, எந்த வேலை பண்ணணுமோ அதை பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஓபன் பண்ணிருக்கிற ஃபைல் க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? சோ இதுதான் 3 ஸ்டெப்ஸ். இங்க ஒரு ஃபைல் ஓபன் பண்ணிட்டீங்களே நினைப்பா, இந்த ஃபைல்ல நீங்க டேட்டா எழுதணும்ன்றப்ப இந்த ஃபைல் இந்த கமாண்ட் கம்ப்ளீட்டா இந்த ரைட் ஃபங்க்ஷன் முன்னாடி போடணும். சோ which is a lengthy one. அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்? இந்த ஃபங்க்ஷன்ன்றது ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்க போறேன். சோ தட் நீங்க கிரியேட் பண்ணிருக்கிற ஃபைல் வந்துட்டு இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கு. சோ இந்த வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிட்டு மீன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிருக்கிற ஃபைல் இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கிறதுனால நீங்க எழுத போற டேட்டா வந்துட்டு இந்த ஸ்டோர் பண்ணிருக்கிற வேரியபிள்ல ரைட் பண்ண போறீங்க fs டாட் ன்னுட்டு. நெக்ஸ்ட் ஓபன் பண்ணிருக்கிற ஃபைல் எந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்களோ அந்த வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஃபைல் க்ளோஸ் பண்ண போறீங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு இருக்கா எவ்ரிவன்? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு இருக்கா என்ன சொல்ல வரேன்னு? இப்போ W ஆக்சஸ் மோட். இப்போ நான் இங்க W ன்னுட்டு போட்டுட்டு ஆக்சஸ் மோடுங்க. ஆக்சுவலா W ஆக்சஸ் மோட் ஃபார் ரைட்டிங் பர்பஸ். சோ இங்க ரைட்டிங் அன்றது W அன்றது 2 வேஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணுது. 2 கேसेस. ஃபர்ஸ்ட் கேஸ் என்னதுன்னா நீங்க இங்க எழுதிக்கிற ஃபைல் நேம் நாட் எக்ஸிஸ்ட். ஃபைல் நேம் அங்க இல்லன்னா ஃபைல் நேம் நாட் எக்ஸிஸ்ட். ஃபைல் நேம் நாட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா யூஸ் டு கிரியேட் a நியூ ஃபைல். நீங்க இங்க கொடுத்திருக்கிற ஃபைல் நேம் ஆல்ரெடி இல்லன்னப்பா இந்த W ன்றது நீங்க கொடுத்திருக்கிற ஃபைல் நேம்ல ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். கிரியேட் ஆயிட்டு அதுல நீங்க செகண்ட் ஸ்டெப்ல போட்டிருக்கிற டேட்டா அதுல ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அந்த ஃபைல் க்ளோஸ் பண்ணிக்கும். அதுவே செகண்ட் கேஸ் என்னது? if a file name already exists. என்ன சொல்லிட்டு இருக்கேன்? உங்களோட நீங்க கொடுத்திருக்கிற ஃபைல் நேம் ஆல்ரெடி இருக்கு உங்களோட இதுல. ஆக்சுவலா நீங்க கிரியேட் பண்ற ஃபைல்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டா எங்க கிரியேட் ஆகும்னா உங்களோட ஜூபிட்டர் நோட்புக் எந்த லொகேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோ அங்கதான் நியூ ஃபைல்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகும். இப்ப நானு இந்த ஃபைல் ஹேண்ட்லிங் கான்செப்ட்ன்றது நான் எங்க இருக்கிறேன்னா இங்க இருக்கிறேன். லைக் திஸ் RE Python 3 PM to 5 PM அந்த பேட்ச்ல நானு என்னோட ஃபைல் ஹேண்ட்லிங் கான்செப்ட் நானு ஜூபிட்டர் நோட்புக் அந்த இந்த லொகேஷன்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கேன். நான் இப்ப ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறேன்னா இந்த லொகேஷன்ல இருந்து என்ன ஆகுது? நான் இந்த ஃபைல் எந்த லொகேஷன்ல இருக்கோ அந்த ஃபைல் லொகேஷன்லயே போயிட்டு நான் கொடுத்திருக்கிற ஃபைல் நேம் கிரியேட் ஆகிட்டு அந்த டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கும். சோ அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க லொகேஷன்ல நீங்க கொடுத்திருக்கிற ஃபைல் நேம் இல்லைன்னா அந்த ஃபைல் நேம் ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும் நீங்க கொடுத்திருக்கிற நேம்ல கிரியேட் ஆயிட்டு அந்த டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற லொகேஷன்ல அந்த ஃபைல் வித் திஸ் நேம் நீங்க கொடுத்திருக்கிற நேம்ல இருந்துச்சுன்னா அப்ப அது என்ன பண்ணுதுன்னா ஒரு ஃபைல் ஆல்ரெடி இருக்குன்னா அந்த ஃபைல் உள்ள சம் டேட்டா இருக்கலாம். அப்போ இந்த W மோட் என்ன பண்ணுதுன்னா ஓவர் ரைட் பண்ணிடும். மீன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிடும். இப்போ என்கிட்ட வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட டெமோன்ற ஃபைல் ஆல்ரெடி டெக்ஸ்ட் ஃபைல் ஆல்ரெடி இருக்கு. இந்த ஃபைல்ல நான் வெல்கம் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். திரும்பி நான் இங்க ஆக்சஸ் மோட் W னே கொடுத்துட்டு இருக்கிற ஃபைல் நேமை கொடுத்துட்டு செகண்ட் ஸ்டெப்ல ரைட் ஃபங்க்ஷன் சம் டேட்டா லைக் இப்போ இங்க நான் ஹலோ கொடுத்துட்டேன். ஆல்ரெடி இருக்கிற ஃபைல் கொடுத்தப்போ இதுல டேட்டா இதுல இருந்துச்சு. ஆல்ரெடி இருக்கிற போது என்ன ஆகுதுன்னா இந்த ஓல்டு டேட்டா டெலீட் ஆயிட்டு நியூ டேட்டா வந்துடும். தட் இஸ் கால்ட் ஓவர் ரைட். தட் இஸ் கால்ட் ரீப்ளேஸ்மெண்ட். இருக்கிற டேட்டா டெலீட் பண்ணிட்டு நியூ டேட்டா போய் ஸ்டோர் பண்றது தான் ரீப்ளேஸ்மெண்ட். சோ 2 கேसेस. ஓகேவா? செகண்ட் திங் என்னது? சோ திஸ் இஸ் வாட் W ஆக்சஸ் மோட். வெரி சிம்பிள் கான்செப்ட் மா. நீங்க நோட் டவுன் பண்ணிக்கணும் அவ்வளவுதான். கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுன்னு. நெக்ஸ்ட் என்னது? இப்போ ஆக்சஸ் மோட். ஆக்சஸ் மோட் A ன்றது appending. Appending is also nothing but writing only. append என்ன பண்ணுதுன்னா நியூ டேட்டா ஆட் பண்ணும். இருக்கிற டேட்டா கூடவே இந்த நீங்க கொடுக்கிற டேட்டாவே போய் ஆட் ஆக போகுது, ஜாயின் ஆக போகுது. அவ்வளவுதான்.
இப்போ இது கூட ரைட்டிங் ஆயிருக்கிறதுனால அப்பெண்டனா கூட ரைட் பண்றதுக்கு ஆகுறதுனால செகண்ட் ஸ்டெப்ல நீங்க ரைட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? இப்போ இதோட 2 டைப்ஸ் 2 கேसेस தான். ஃபர்ஸ்ட் கேஸ் என்னதுன்னா இப்போ ஃபைல் நேம் நாட் எக்ஸிஸ்ட். ஃபைல் நேம் நீங்க கொடுத்திருக்கிற ஃபைல் நேம் இல்லனா நீங்க இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் ஆர்குமென்ட் நீங்க கொடுத்திருக்கிற ஃபைல் நேம் அந்த லொகேஷன்ல இல்லனா அப்போ அது என்ன பண்ணுதுன்னா யூஸ் டு கிரியேட் a நியூ ஃபைல். இது கூட நீங்க கொடுத்திருக்கிற ஃபைல் நேம் இல்லனா அந்த ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிட்டு செகண்ட் ஸ்டெப்ல என்ன டேட்டா போட்டிருக்கீங்களோ அந்த டேட்டா அதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ W ஆக்சஸ் மோடு A ஆக்சஸ் மோடு ஃபைல் நேம்ஸ் இல்லாத டைம்ல அந்த ஃபைல் கிரியேட் பண்ணிடும். கிரியேட் பண்ணிட்டு செகண்ட் ஸ்டெப்ல என்ன டேட்டா எழுதிருக்கீங்களோ ரைட் ஃபங்க்ஷன் மூலமா அந்த டேட்டா அதுல ஸ்டோர் பண்ணிக்கும். அதுவே ஃபைல் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் நீங்க கொடுத்திருக்கிற ஃபைல் நேம் அந்த லொகேஷன்ல ஆல்ரெடி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுது adds நியூ டேட்டா டு த எக்ஸிஸ்டிங் டேட்டா. ஓல்டு டேட்டா ஆல்ரெடி இருக்கிற டேட்டாக்கு நியூ டேட்டா ஆட் ஆகும். ஃபார் சப்போஸ் இப்போ என்கிட்ட demo.txt இருக்கு. அந்த ஃபைல ஹலோன்னு எழுதி வச்சிருக்கேன் முன்னாடியே. ஆல்ரெடி இருக்கிற ஃபைல்ல சம் டேட்டா இருந்துருக்கு. நான் ஆக்சஸ் மோட் யூஸ் பண்ண ஆக்சஸ் மோட்ல append ஃபங்க்ஷன் மீன்ஸ் இந்த மோட் யூஸ் பண்ணும்போது ஏ மோடு இந்த செகண்ட் ஸ்டெப்ல நான் வெல்கம் அனு போட்டுட்டேன். ஆல்ரெடி நான் கொடுத்திருக்கிற ஃபைல் நேம் இருக்கு. அந்த ஃபைல் நேம் அந்த ஃபைல் உள்ள ஹலோன் டேட்டா இருந்துட்டு நான் ஆக்சஸ் மோட் ஏன் யூஸ் பண்ணிட்டேன். செகண்ட் ஸ்டெப்ல நான் ரைட் ஃபங்க்ஷன் உள்ள சம் டேட்டா போட்டிருக்கேன். அப்ப என்ன ஆகுது ஆல்ரெடி இருக்கிற டேட்டா கூடவே நீங்க செகண்ட் ஸ்டெப்ல இருக்கிற டேட்டா கூட ஆட் ஆகும். தட் இஸ் வாட் appending. ஸோ எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி இன்சர்ட் பண்ணணும், எப்படி ஓவர் ரைட் பண்ணணும், எப்படி நியூ டேட்டா அந்த ஃபைல்ல ஆட் பண்றது இப்ப பார்த்துருக்கோம். மீன்ஸ் இந்த 2 ஆக்சஸ் மோட்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது செகண்ட் ஸ்டெப்ல எழுதணும்ன்ற ஃபங்க்ஷன் நேம் ரைட் ஃபங்க்ஷன். நீங்க எப்ப ஆர் ஆக்சஸ் மோட் யூஸ் பண்றீங்களோ வாட் இஸ் த யூசேஜ் ஆஃப் இட்? It is going for reading the data which you have given the here file name. நீங்க எந்த லொகேஷன்ல இருக்கிறீங்களோ அந்த லொகேஷன்ல இருக்கிற ஃபைல்ல இருக்கிற டேட்டா மட்டும் தான் நீங்க ரீட் பண்றதுக்கு ஆகும். நீங்க இந்த லொகேஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த ஜூபிட்டர் நோட்புக்ல இருக்கிற லொகேஷன்ல இருந்துட்டு நீங்க இன்னொங்கோ லொகேஷன் டி டிரைவ்ல இருக்கிற டெஸ்க்டாப்ல இருக்கிற ஃபைலோட டேட்டா ரீட் பண்ணணும்னு ஆகுறது இல்லை. வேறெவர் யூ ஆர் எக்ஸிஸ்டிங் எந்த லொகேஷன்ல இருக்கிறீங்களோ அந்த லொகேஷன்ல இருக்கிற ஃபைல் நேம் வித் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஃபைல்ல இருக்கிற டேட்டா ரீட் பண்ணும். இங்க செகண்ட் ஸ்டெப்ல நீங்க எப்ப ஆக்சஸ் மோட் ஆர் யூஸ் பண்றீங்களோ நீங்க செகண்ட் ஸ்டெப்ல நீங்க யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் வந்துட்டு ரீட் ஃபங்க்ஷன். ஓகேவா? சோ ரீட் பண்றதுக்காக நீங்க யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் ரீட். உங்களோட ஃபைல் எந்த வேரியபிள்ல ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த வேரியபிள் நேம் டாட் ரீட் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ இங்க என்ன ஆகுது இது ரீட் பண்ணி வச்சுக்கும். ஆனா நம்மளுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டாது. நம்மளுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டணும்னா அந்த கமாண்ட் அந்த லைன் வந்துட்டு நீங்க பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல போடுறதுனால இந்த ஃபைல்ல இருக்கு நீங்க ஓபன் பண்ணி வச்சிருக்கிற ஃபைல்ல என்ன டேட்டா இருக்கோ அதை ரீட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். டிஸ்ப்ளே பண்ணிட்டு அது க்ளோஸ் பண்ணிக்கும். ஓகேவா? சோ திஸ் இஸ் அபவுட் ஃபைல் ஹேண்ட்லிங் கான்செப்ட். ரீடிங் கூட பார்த்துட்டோம். ஓகே, சோ இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இது மட்டும் பிராக்டிகலா பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நான் ஆக்சுவலா எந்த லொகேஷன்ல இருக்கிறேன்? இந்த ஃபைல் ஹேண்ட்லிங் கான்செப்ட் இந்த ஃபைல்ன்றது இங்க வச்சு பாருங்க உங்களுக்கு வரும் கீழே. ஸோ இங்க வரல நான் பார்த்து வேணும்னா உங்களுக்கு இங்க வரல. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த பார்த்து வேணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா ஸோ இங்க இருக்கிறீங்க ஆக்சுவலா நீங்க இந்த லொகேஷன்ல இருக்கிறீங்க. சி டிரைவ்ல யூசர்ஸ் அட்மின் ஒன் டிரைவ் டெஸ்க்டாப் RE Python 3 PM to 5 PM இந்த லொகேஷன்ல தான் நீங்க ஃபைல் ஹேண்ட்லிங் ஃபோல்டர் இருக்கு, ஃபைல் ஹேண்ட்லிங் ஃபைல் இருக்கு. ஓகேவா? சோ நீங்க இப்ப இந்த லொகேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க மீன்ஸ் அந்த லொகேஷன் இது. அந்த லொகேஷன்ல ஒர்க் பண்ணும்போது நீங்க கிரியேட் பண்ற ஃபைல் எல்லாமே இந்த ஃபைல் எங்க இருக்கோ அங்கதான் கிரியேட் ஆக போகுது. மேடம் எப்படி மேடம் நான் இந்த லொகேஷன்ல இருக்கிறேன்னு தெரியுது? நீங்க மேனுவலா போயிட்டு இங்க காட்டுறீங்க. ஆனா இங்க பைத்தனுக்கு எதனா ஒரு கமாண்ட் இருக்கா, எதனா இருக்கு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கான்னு? ஆமா இருக்கு. சோ அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்னா ஒரு மாடியூல் பத்தி தெரிஞ்சுக்கணும்.
That is called OS module. This is a predefined module, built-in module. So in the module மூலமா நம்மளுக்கு so many things learn பண்ணலாம். எந்த லொகேஷன்ல ஒர்க் பண்றோம் மீன்ஸ் யூ கேன் ஆல்சோ கெட் கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி, எந்த ஒர்க்கிங் டைரக்டரி எந்த லொகேஷன்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோன்னு தெரிஞ்சுக்கணும்னா யூ கேன் மேக் a use of one of the function called get CWD function. Get CWD for get means get current working directory. இந்த ஃபங்க்ஷன் மூலமா நீங்க எந்த லொகேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த லொகேஷன் கொடுத்துரும். ஆனா இது டைரக்ட் ஃபங்க்ஷன் கிடையாது. இந்த ஃபங்க்ஷன்ன்றது இந்த ஃபைல் உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. சோ நம்ம ஏதாவது ஒரு ஃபைல்ல இருக்கிற லாஜிக் யூஸ் பண்ணிக்கணும்னா கண்டிப்பா அந்த ஃபைல் இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அது எப்படி இம்போர்ட் பண்ணிக்கணும்? Just by using a command, keyword called import OS ன்னுட்டு. So import is a keyword. இந்த keyword மூலமா இந்த ஃபைல் நீங்க உங்களோட அப்ளிகேஷன்ல இம்போர்ட் பண்ணிக்கிட்டீங்க. இம்போர்ட் பண்ணிக்கிட்ட அப்புறமாவே இந்த ஃபைல் உள்ள எந்த ஃபங்க்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கணும்னா கூட இந்த ஃபைலுக்கு முன்னாடி கண்டிப்பா அந்த ப்ரிஃபிக்ஸ் கொடுக்கணும். மீனிங் தட் இந்த ஃபைல்ன்றது இந்த மாடியூல் இந்த வந்துட்டு இருக்க ரெகக்னைசேஷனுக்காக. சோ இப்போ இந்த ரன் பண்ணிடுறேன். சோ ரன் பண்ணிட்டேன்னா இங்க வந்துச்சு மீன்ஸ் நீங்க இந்த ஃபைல் உள்ள போயிட்டீங்கன்னுட்டு. இப்போ இந்த ஃபைல் உள்ள எந்த லொகேஷன்ல ஒர்க் பண்ண டிஸ்ப்ளே பண்ணணும் இல்லையா நீங்க. சோ பிரிண்ட் ஃபங்க்ஷன் உள்ள இந்த OS மாடியூல்ல இருந்து நீங்க யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் என்னது? get CWD. இந்த ஃபங்க்ஷன் மூலமா இந்த ஃபைல் ஹேண்ட்லிங் ஃபைல் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சோ பாருங்களேன். சோ பாருங்க C drive users admin OneDrive desktop RE Python 3pm2. சோ பாருங்க இந்த லொகேஷன்ல தான் நீங்க இப்ப இந்த ஃபைல் ஹேண்ட்லிங் ஃபைல்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அந்த லொகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் get CWD ஃபங்க்ஷன்ன்றது இந்த predefined மாடியூல்ல இருந்து நான் இந்த லாஜிக் யூஸ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்ப நீங்க பண்றது எல்லாமே இந்த லொகேஷன்லயே போய் தான் எல்லாமே ஸ்டோர் ஆகும், கிரியேட் ஆயிட்டு எல்லாமே அதுல இருக்க போகுது. மேடம் நம்மளுக்கு தேவையான லொகேஷன்ல கிரியேட் பண்ணிக்கலாமா? கிரியேட் பண்ணிக்கலாம். பட் நீங்க இந்த லொகேஷன்லயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கிரியேட் ஆகுற ஃபைல்ஸ் எல்லாம் அந்த லொகேஷன்ல ஒர்க் ஆகணும்ன்றப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்களோட டைரக்டரி சேஞ்ச் பண்ணி நீங்க ஒர்க் பண்றது இங்கே இருக்கும், ஆனா நீங்க பண்ற வேலை எல்லாமே அந்த லொகேஷன்ல போய் ஒர்க் மீன்ஸ் எல்லாமே ஒர்க் மேனிபுலேஷன்ஸ் பண்ணாங்க அந்த லொகேஷன்ல. சோ அது அப்புறமா பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ இங்க பார்த்துடலாம். இப்போ how to create a text file. text file create பண்றது காட்டி கொடுத்துறேன். நீங்க சேம் Word document create பண்ணனும், சேம் ஸ்டெப்ஸே தான். இப்போ நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கணும்னா 3 ஸ்டெப்ஸ் ன்னு சொல்லிட்டேன். ஒன் இஸ் ஓபன் ஃபங்க்ஷன், செகண்ட் அன்றது write ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஃபைலை கிரியேட் பண்ணல. சோ செகண்ட் இஸ் write ஃபங்க்ஷன். தேர்ட் ஸ்டெப் ஒரு ஓபன் ஆயிருக்கிற ஃபைல் கண்டிப்பா க்ளோஸ் பண்ணு. சோ தேர்ட் ஸ்டெப் இஸ் க்ளோஸ் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஓபன் ஃபங்க்ஷன்ல நான் ஒரு ஃபைல் நேம் கொடுத்துக்கிறேன். சம் ஃபார் எக்ஸாம்பிள் sample1.txt ன்னு கொடுத்துறேன். நான் சொல்லிட்டு இருக்கேன் என்னோட ஃபைல் நேம் வித் எக்ஸ்டென்ஷன். ஆக்சுவலி இப்போ இந்த லொகேஷன்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற லொகேஷன்ல எந்த டெக்ஸ்ட் ஃபைல் கிடையாது. ஓகேவா? சோ எந்த டெக்ஸ்ட் ஃபைல் இந்த ஃபைல் நேமே கிடையாதுன்றப்போ நான் இங்க ஆக்சஸ் மோட் W யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்க என்ன சொல்ல வர்றேன்? ஃபைல் நேம் நான் கொடுத்திருக்கிற ஃபைல் நேம் நாட் எக்ஸிஸ்ட். நான் கொடுத்திருக்கிற ஃபைல் நேம் என்னோட லொகேஷன்ல கிடையாது. சோ அப்ப இந்த W ஆக்சஸ் மோட் என்ன பண்ண போகுது? நம்மளுக்கு கிரியேட் a நியூ ஃபைல், அந்த நேம்ல ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். இந்த ஆக்சஸ் மோட் இப்ப நான் ஆக்சஸ் மோட் W எடுத்திருக்கேன். இந்த W-ன்றது 2 விதமா ஒர்க் ஆகுது, 2 விதமா ஒர்க் ஆகுது. இந்த ஃபைல் நேம் இல்லனா இந்த நேம்ல ஒரு ஃபைல் கிரியேட் ஆக போகுது. இந்த கிரியேட் ஆயிருக்கிற ஒரு ஃபைல் நான் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்க போறேன். இப்ப ஸ்டோர் பண்ணிருக்கிற வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிட்டு நான் அதுல டேட்டா எழுத போறேன். என்னன்னுட்டு hello everyone அன்னிட்டு நான் டேட்டா எழுதிட்டேன். சோ இப்போ இந்த W access மோட யூஸ் பண்றதுனால இந்த ஃபைல் ஆல்ரெடி இல்லாதனால இந்த நேம்ல ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். அந்த ஃபைல் உள்ள செகண்ட் ஸ்டெப்ல எழுதிருக்கிற டேட்டா ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அந்த ஃபைல் நான் க்ளோஸ் பண்ணணும். சோ எந்த வேரியபிள் நீங்க ஓபன் பண்ணிருக்கீங்களோ அந்த வேரியபிள்ல டேட்டா எழுதிருக்கீங்க, அந்த வேரியபிள் நீங்க க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ நான் ரன் பண்ண போறேன். ரன் பண்ண உடனே நமக்கு நம்பர் வந்திருக்கு, which means that
நீங்க கொடுத்திருக்கிற ஃபைல் வித் திஸ் நேம் கிரியேட் ஆயிருக்கும் இந்த லொகேஷன்ல. ஓபன் பண்ணி பாருங்க. எங்கம்மா சாம்பிள் நீங்க பாருங்களேன். சாம்பிள் 1 டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஜஸ்ட் நவ் 10:44 இப்ப கிரியேட் ஆச்சு. அது ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அது என்ன டேட்டா இருக்கும்? நீங்க எழுதிருக்கிற டேட்டாவே பாருங்க. ஹலோ எவ்ரிவன் வந்துச்சா? டேட்டா கிரியேட் ஆச்சா? சோ பைத்தன் மூலமா நீங்க டேட்டா கிரியேட் பண்ணிட்டீங்க. W access mode யூஸ் பண்ணி. இப்போ செகண்ட் திங் என்னது? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க செகண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க என்ன பண்ணிருக்கிறோம்? கிரியேட் பண்ணிட்டு கிரியேட் அண்ட் இன்சர்ட் டேட்டா பண்ணிருக்கிறோம் இங்க ஃபர்ஸ்ட் இதுல. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இப்போ இங்க ஆல்ரெடி இந்த ஃபைல் இருக்கு. ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். நான் கொடுத்திருக்கிற ஃபைல் நேம் ஆல்ரெடி இருக்கு. இந்த W access mode என்ன பண்ணுது? overwrites the existing data. அந்த ஃபைல்ல என்ன டேட்டா இருக்கும்? இந்த sample1.txt ல இந்த டேட்டா இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணும்? இந்த ஃபைல் ஆல்ரெடி இருக்கிறதுனால செகண்ட் ஸ்டெப்ல நீங்க என்ன போட்டிருக்கீங்களோ என்ன போடுறீங்கப்பா? வெல்கம் டு பைத்தன் கோர்ஸ் ன்னுட்டு போட்டிருக்கீங்க. ஓகேவா? சோ அப்ப என்ன ஆகுது? ஆல்ரெடி இருக்கிற டேட்டா டெலீட் ஆயிட்டு இந்த ஃபைல் நேம் ஆல்ரெடி இருக்கிறதுனால இந்த லொகேஷன்ல அந்த ஃபைல்ல இருக்கிற டேட்டா டெலீட் ஆயிட்டு நியூவா போட்டிருக்கிற டேட்டா அதுல ஆட் ஆகும். சோ இப்ப நான் இத ரன் பண்ண போறேன். சோ நம்பர் வந்திருக்கு. சோ இப்ப அந்த லொகேஷன் கிட்ட போங்க. அந்த ஃபைல் ஓபன் பண்ணுங்க. அதுல டேட்டா பாருங்க. சாம்பிள் 1ல வெல்கம் டு பைத்தன் கோர்ஸ். என்ன இருக்கு? ஓவர்ரைட் ஆல்ரெடி இருக்கிற டேட்டா டெலீட் ஆயிட்டு நியூ டேட்டா ஆட் ஆயிடுச்சு. So this is how you can create a new file and how to insert and how to overwrite means replacement பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? how to read பார்க்க போறோம். so reading பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இந்த எந்த ஃபைல் 3 ஸ்டெப்ஸ் காமன் ஸ்டெப்ஸ் தான். இந்த இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஃபைல்ல இருக்கணும். நீங்க எந்த லொகேஷன்ல இருக்கிறீங்களோ அந்த லொகேஷன்ல அந்த ஃபைல் இருந்தா மட்டும் தான் ரீட் பண்றதுக்கு ஆகும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபைல் எங்க நீங்க ஆக்சஸ் மோட் ஆன் கொடுத்துக்கணும். நீங்க செகண்ட் ஸ்டெப்ல ரீட் ஃபங்க்ஷன் மூலமா ரீட் பண்ண போறீங்க. சோ நான் இப்போ இந்த sample1.txt ஃபைல்ல என்ன டேட்டா இருக்கோ அது ரீட் பண்ணணும்னுட்டு ஆர் கொடுத்திருக்கீங்க. சோ அது ரீட் செகண்ட் ஸ்டெப்ல ரீட் ஃபங்க்ஷன் மூலமா ரீட் பண்ணிக்கும். ஆனா நம்பர் வந்துச்சுன்னா டிஸ்ப்ளே ஆகல. ரீட் பண்ணிருக்கிற டேட்டா நீங்க டிஸ்ப்ளே பண்ணணும்னா அந்த செகண்ட் ஸ்டெப் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல வச்சிட்டீங்கன்னா அந்த sample1.txt என்ன டேட்டா இருக்குமோ அந்த டேட்டா டிஸ்ப்ளே ஆகும். நம்மளுக்கு ரீட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு டிஸ்ப்ளே பண்றதுக்காக பிரிண்ட் ஃபங்க்ஷன். சோ வெல்கம் டு பைத்தன் கோர்ஸ். சோ இந்த ஃபைல் அதானே இருக்கிறது நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் இது இருந்துச்சு. அப்புறமா நான் இந்த ஓவர் ரைட் பண்ணிட்ட அப்புறமா என்னோட டேட்டா இந்த ஃபைல்ல இதுதான் இருக்கிறது. இப்போ நான் ரீட் பண்ணி காட்டிட்டேன் பாருங்க இதே இருக்கு. சோ கிரியேட்டிங் ஆச்சு. எப்படி இன்சர்ட் பண்ணமோ டேட்டா பார்த்துட்டோம். ஓவர் ரைட் பண்றது எப்படியோ பார்த்துட்டோம். ரீட் பண்றது எப்படியோ பார்த்துட்டோம். இப்போ append மீன்ஸ் நியூ டேட்டா எப்படி ஆட் பண்றத பார்க்கணும். சோ அந்த ஆக்சஸ் மோட் வந்துட்டு ஏ யூஸ் பண்ண போறோம். அந்த ஏன்றது கூட ரெண்டு விதமா ஒர்க் ஆகுது. எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க டாக்குமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ demo.doc. சோ நீங்க append மோடுக்கு ஆக்சஸ் இந்த ஏ யூஸ் பண்ணும்போது நீங்க டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண இல்ல. நீங்க இதுவே கூட கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு மெத்தட் கூட டாக்குமெண்ட் ஃபைல் கூட எப்படி வேர்ட் டாக்குமெண்ட் கூட எப்படி கிரியேட் பண்ணணும்ன்றது கூட காட்டிட்டு இருக்கேன். இப்போ நீங்க இருக்கிற லொகேஷன்ல எந்த வேர்ட் டாக்குமெண்டே கிடையாது. ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்கு. ரிமைனிங் எல்லாமே ஜூபிட்டர் ஃபைல்ஸ் தான் இருக்கு. நீங்க எந்த லொகேஷன்ல வர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த லொகேஷனை தான் நான் கம்ப்யூட்டர்ல காட்டிருக்கிறது. இப்போ நீங்க இங்க இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் கிரியேட் பண்ண போறீங்க. சோ என்ன ஆகுது அப்போ? creates new file. சோ நீங்க கொடுத்திருக்கிற ஃபைல் நேம் உங்களோட லொகேஷன்ல கிடையாது. சோ அதுக்காக இந்த ஆக்சஸ் மோட் இல்லாதனால என்ன பண்ணும்? இந்த நேம்ல அந்த ஃபைல் கிரியேட் ஆயிடும். இந்த செகண்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறீங்க? hello world ன்னு something எழுதிருக்கீங்க. hello world ன்னு ஒரு சம் மெசேஜ் எழுதிருக்கீங்க. சோ இந்த டாக்குமெண்ட் ஃபைல்ல இல்லாதனால இந்த ஃபைல் வித் திஸ் நேம் கிரியேட் ஆயிட்டு இதுல என்ன இந்த டேட்டா போயிட்டு ஸ்டோர் ஆயிடும்.
ஸோ ரன் பண்ற பாருங்களேன், நம்பர் வந்திருக்கு, விச் மீன்ஸ் அந்த ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ பாருங்க டெமோ ஜஸ்ட் நவ் 10:49 இப்பதான் கிரியேட் ஆச்சு, இன்னைக்கு தான் ஜஸ்ட் நவ் டெமோ. அது ஓபன் பண்ணி பாருங்களேன், அதுல என்ன டேட்டா அங்க எழுதிருக்கீங்க. ஸோ அந்த டேட்டா அங்க வந்திருக்கு பாருங்க, ஹலோ வேர்ல்ட் டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டீங்க. இது இந்த மாதிரி. ஸோ என்ன பண்ணிருக்கீங்க, இப்போ ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுல டேட்டா எப்படி ஸ்டோர் பண்ணணும், இது கூட அப்பெண்ட் ஏ மோட் மூலமா கூட நீங்க ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் சப்போஸ் மீன்ஸ் இங்க கூட கிரியேட் அண்ட் இன்சர்ட் டேட்டா யூசிங் ஏ ஆக்சஸ் மோட். ஏ ஆக்சஸ் மோட் யூஸ் பண்ணி கூட நீங்க ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், append பண்ண போறோம். மீன்ஸ் ஆல்ரெடி இருக்கிற ஃபைல்ல நியூ டேட்டா ஆட் பண்ண போறோம். அப்போ அது கூட 3 ஸ்டெப்ஸ் தான். இப்போ demo1.docல இந்த ஃபைல் நேம் ஆல்ரெடி இருக்கு, ஃபைல் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். அப்ப என்ன பண்ணுது, adds new data with the existing data. ஆல்ரெடி இருக்கிற டேட்டா கூடவே இந்த நியூ டேட்டா கூட போய் ஆட் ஆயிடும். ஸோ இப்போ நீங்க demo.docல ஆல்ரெடி இந்த ஃபைல் ஆல்ரெடி இருக்கு உங்களோட லொகேஷன்ல, அதுல இந்த டேட்டா இருக்கு. இந்த டேட்டா கூடவே இந்த நியூ டேட்டா கூட போயிட்டு ஆட் ஆகும். இப்போ நான் ரன் பண்ணி காட்ட போறேன், நம்பர் வந்திருக்கு. இப்போ அந்த ஃபைல் ஓபன் பண்ணி பாருங்க, டெமோ இருக்கு இல்லையா, அதை ஓபன் பண்ணி பாருங்க, ஹலோ வேர்ல்ட் இருக்கா, அது கூடவே நியூ டேட்டா கூட வந்து ஆட் ஆயிருக்கு பாருங்க, அது கூடவே. தட் இஸ் வாட் append மோட். எப்படி சேம் அதே மாதிரி ரீட் கூட பண்ணிடலாம். இந்த சேம் அதே மாதிரி தான், ரீட் பண்ணணும்னா கூட சேம் திங். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த வேர்ட் டாக்குமெண்ட் ஃபைல்ல என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா நான் ரீட் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சேம் இந்த demo.docன்றது அந்த லொகேஷன்ல இருக்கிறதுனால எதுவுமே எரர் வராது. பாருங்க அதுல என்ன டேட்டா வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிட்டோம். So this is how you can able to create, insert, replacement, next append and read. எந்த லொகேஷன்ல நீங்க கரண்ட் லொகேஷன்ல மட்டும் டிஃபால்ட்டா அது ஒர்க் ஆயிடும். இல்ல மேடம் எனக்கு இன்னொரு லொகேஷன்ல வேணும், அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆகிறதுக்காக there is a one function called chdir function ன்னுட்டு. சோ இந்த ஃபங்க்ஷன் மூலமா நீங்க வேணும்ன்ற லொகேஷனுக்கு நீங்க சேஞ்ச் ஆகலாம். அங்க உங்களுக்கு வேணும்ன்ற லொகேஷன் நீங்க அந்த பாத் கொடுத்துக்கணும், எந்த லொகேஷன் நீங்க கிரியேட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டெஸ்க்டாப் இங்க வந்துட்டு நான் ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த ஃபோல்டர்ல இந்த நியூ ஃபோல்டர்ல ஆக்சுவலா எதுவுமே கிடையாது, எம்டி. திஸ் ஃபோல்டர் இஸ் எம்டி கரண்ட்லி. இப்போ நான் இந்த நியூ ஃபோல்டர்ல நான் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணணும். யூசுவலி என்ன பண்ண போறோம், இதுல உள்ள போயிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு நியூ கிட்ட போயிட்டு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கன் கொடுத்துட்டு அப்புறமா அதுல டேட்டா ஸ்டோர் பண்ணணும். அதெல்லாம் தேவையில்லை. பைத்தன் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வேணுமன்ற லொகேஷன்ல ஃபைல் கிரியேட் பண்ணி அதுல டேட்டா ஸ்டோர் பண்ணோம்னா என்ன பண்ணலாம்னா, பைத்தன் யூஸ் பண்ணி நீங்க இருக்கிறது ஒரு லொகேஷன்ல நீங்க வேணுமன்ற லொகேஷன்ல ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி டேட்டா ஸ்டோர் பண்ணணும்னா அந்த லொகேஷனுக்கு ஷிஃப்ட் ஆகணும். அதுக்காக நீங்க யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் chdir. இந்த ஃபங்க்ஷன் கூட டைரக்டா கிடையாது, நம்மளுக்கு OS மாடியூல்ல இருந்து ஒரு ஃபங்க்ஷன் getCwd ஃபங்க்ஷன் மாதிரியே நம்ம இன்னொரு லொகேஷன்ல போகணும்ன்றதுக்காக இன்னொரு ஃபங்க்ஷன் கூட இருக்கு இந்த OS மாடியூல்லயே, அது chdir. சோ OS மாடியூல்ல இருந்து நான் சேஞ்ச் ஆகணும்ன்ற லொகேஷனுக்கு யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் chdir. இங்க பாத் கொடுத்துக்கணும். சோ நான் சேஞ்ச் ஆகணும்ன்ற லொகேஷன் இந்த லொகேஷன் இந்த பாத் கொடுக்கணும். சோ காப்பி as path ன்னு கொடுத்துட்டு நீங்க இங்க பாத் ஆட் பண்ணிடுறீங்க. ரிமெம்பர் வச்சுக்கோங்க, நீங்க எப்பனா நான் ஆல்ரெடி எஸ்கேப் சீக்வென்ஸ் கேரக்டர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது நீங்க எதனா ஒரு ஸ்ட்ரிங் எழுதிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்ன்றது எப்படி இருக்கணும், அதற்கு கொட்டேஷன் எஸ்கேப் சீக்வென்ஸ்ல நான் சொல்லியிருக்கேன். ஸோ பேக்ஸ்லாஷ் போடும்போது அது ஒன்னே போட்டீங்கன்னா நம்மளுக்கு எரர் வந்துடும். ஸோ பாருங்க யூனிகோட் எரர்ன்ற மாதிரி வந்துடும். ஸோ நம்ம எப்பனா ஒரு பாத் எழுதிட்டு இருக்கிறோம்ன்றப்போ ஒரு ஸ்லாஷ் இருந்தா ஒர்க் ஆகாது. ஸோ யூ ஹாவ் டு கீப் 2 பேக்வர்ட் ஸ்லாஷஸ். அது வச்சுக்கோங்க. ஒன்னு வந்துட்டு ரெப்ரசன்டேஷனுக்காக இது எஸ்கேப் சீக்வென்ஸ் எஸ்கேப் கேரக்டர்னுட்டு,
இன்னொன்னு வந்துட்டு நம்மளுக்கு அது அந்த பாத் ரெகக்னைசேஷனுக்காக போடுறது. ஓகேவா? சோ இது வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிறது தான். நம்ம அது வந்துட்டு எஸ்கேப் கேரக்டர்னு சொல்றதுக்காக யூ ஆர் கோயிங் டு கிவ் ஒன் மோர் பேக்வர்ட் ஸ்லாஷ். கம்பல்சரி பார்த்து கொடுக்கும்போது பாத்துல இந்த மாதிரி பேக் ஸ்லாஷ் இருக்கும். அது அப்படியே போட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. யூ ஹாவ் டு ரைட் இட் வித் எஸ்கேப் கேரக்டர். ஓகேவா? யூ ஹாவ் டு ரைட் இட் லைக் தட். ஓகேவா? அப்பதான் நம்மளுக்கு வேணுமன்ற பாருங்க. இப்ப எரர் வரல. அந்த லொகேஷனுக்கு நம்ம போயிட்டோம். இப்ப நம்மளோட ஃபைல் இங்கே இருக்கும். எங்க 3 PM to 5 PM ஃபைல் அங்கதான் இருக்கும் என்னோட ஃபைல் ஹேண்ட்லிங் ஃபைல்ன்றது. இப்ப நீங்க பண்ற வேலை எல்லாமே நீங்க சேஞ்ச் ஆயிருக்கிற லொகேஷன்ல போய் ஆக போகுது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன் இந்த லொகேஷன். இப்ப இந்த லொகேஷன் நான் போயிட்டேன் நான். இந்த லொகேஷன்ல இருக்கேன் நான். இந்த லொகேஷன்ல நானு அங்க ஒரு ஃபைல் நேம் என்னது? text1 டாட் ஒரு txt ஃபைல் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நாட் எக்ஸிஸ்ட். ஃபைல் நேம் கொடுத்திருக்கிற ஃபைல் நேம் நான் இருக்கிற லொகேஷன்ல மீன்ஸ் இந்த நியூ ஃபோல்டர் லொகேஷன்ல தான் இப்ப நான் இருக்கிறது. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது இது. நான் இருக்கிற ஃபைல் வந்துட்டு 3 PM to 5 PM தான். ஆனா நான் ஒர்க் பண்ற லொகேஷன் வந்துட்டு இந்த நியூ ஃபோல்டர் லொகேஷன்ல தான். இந்த நியூ ஃபோல்டர்ல நான் கொடுத்திருக்கிற ஃபைல் நேம் கிடையாது. சோ அதுக்காக என்ன பண்ணும்? அந்த W access மோடு அந்த ஃபைல் வித் திஸ் நேம் கிரியேட் ஆயிருக்கும். அதுல என்ன டேட்டா ஸ்டோர் ஆகும்? சம்திங். ஓகேவா? ஏதோ ஒரு டேட்டா எழுத போறேன். நியூ ஃபைல் கிரியேட்டட் இன் a specific folder in a specific location. எனக்கு வேணுமன்ற லொகேஷன்ல ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்னுட்டு எழுதிருக்கேன் நான். சோ இந்த ஃபைல் வித் திஸ் ஃபைல் நேம் அந்த உள்ள இந்த டேட்டா இருக்கும். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற லொகேஷன்ல. சோ இப்ப நான் ரன் பண்ண போறேன். இப்போ இது வந்துட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற லொகேஷன் 3 PM to 5 PM கிடையாது. சோ எங்க லொகேஷன் எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நானு? I am working in this new folder. அது ஓபன் பண்ணி பாருங்களேனா text1 வந்திருக்கு பாருங்க. text11 இருக்கு பாருங்க. ஓபன் பண்ணி பாருங்க. அதுல என்ன டேட்டா இருக்கு? நியூ ஃபைல் கிரியேட்டட் இன் ஸ்பெசிபிக் லொகேஷன். அங்க ஃபைல் நேம் என்ன கொடுத்திருக்கேன்? text11 கொடுத்திருக்கேன். சோ அந்த லொகேஷன்ல இந்த நியூ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற லொகேஷன்ல எனக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த ஃபைல் உள்ள இந்த டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நீங்க இருக்கிற லொகேஷன் வந்துட்டு இந்த லொகேஷன்ல இருந்துட்டு நானு இன்னொரு லொகேஷன்ல இருக்கிற டேட்டா ரீட் பண்றதுக்கு ஆகுமா? இப்போ நான் sample1.txt access mode or திரும்பி இங்க நான் read function கொடுக்க போறேன். ரீட் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கேன். ஆகுமா? பிரிண்ட் பண்ணி காட்டுங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலா நான் இருக்கிற லொகேஷன் வந்துட்டு இந்த நியூ ஃபோல்டர்ல இருக்கிறது. இந்த ஃபோல்டர்ல இருந்துட்டு நீங்க இந்த சாம்பிள் டாட் டெக்ஸ்ட்ன்றது 3 PM to 5 PMல sample1 இது. இந்த sample1ல இருக்கிற டேட்டா ரீட் பண்ணி காட்டணும் நினைச்சிட்டு இருக்கீங்க. சொல்றது புரியுதா? இந்த sample1.txt நீங்க இருக்கிறது நியூ ஃபோல்டர்ல இந்த ஃபைல் வந்துட்டு இங்க 3 PM to 5 PMல அப்ப ரீட் ஆகுமா? இட்ஸ் நாட் பாசிபிள். எரர் பாருங்க. நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரி. நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற லொகேஷன்ல நீங்க ரீட் பண்ற ஃபைலோட டேட்டா ஃபைல் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ நீங்க ரீட் பண்ணணும்ன்றானா நீங்க எந்த லொகேஷன்ல இருக்கிறீங்களோ அந்த லொகேஷன்ல இருக்கிற ஃபைலோட டேட்டா மட்டும்தான் நீங்க ரீட் பண்றதுக்கு ஆகும். இப்போ நீங்க இருக்கிற லொகேஷன்ல இந்த ஃபைல் தான் இருக்கிறது. அந்த ஃபைலோட டேட்டா மட்டும்தான் ரீட் பண்ணி டிஸ்ப்ளே பண்றதுக்கு ஆகும். மேடம் இப்போ எனக்கு அந்த ஃபைல்ல இருக்கிற டேட்டா ரீட் பண்ணணும்ன்றப்ப என்ன பண்ணணும் மேடம்? சிம்பிளா நீங்க அந்த லொகேஷனுக்கு சேஞ்ச் ஆயிட்டு அப்ப ரீட் பண்ணலாம். இல்லனா மேபி பார்த்து கொடுக்கலாமா? ஜஸ்ட் ஐ வில் see. இப்போ இந்த sample1ன்ற பாத் கொடுத்துக்கலாமா? காப்பி ஆஸ் பாத். அந்த பாத் கொடுத்துட்டு நீங்க ரீட் பண்றதுக்கு ஆகுமா? ஒரு ஃபைல் நேம் மட்டுமே கொடுக்காம அந்த பாத் கொடுத்து ரீட் பண்றதுக்கு ஆகுமா? இங்க பாத் கொடுக்கும்போது மஸ்ட் அண்ட் ஷுட் நான் என்ன சொல்லிருக்கேன்? கண்டிப்பா /1 எக்ஸ்ட்ரா இருக்கணும். பாத்திருக்கீங்களா? நீங்க அதர் லொகேஷன்ல இருக்கிறது கொடுக்கணும் ரீட் பண்ணணும்னா கம்ப்ளீட் பாத் கொடுத்துட்டு ரீட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபைல் நேம் மட்டுமே கொடுத்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஒர்க்கிங். இட் வில் நாட் ஒர்க்.
இல்ல மேடம் ஃபைல் நேம் மட்டும் கொடுத்து மட்டும் தான் ரன் ஆகணும்ன்றப்ப என்ன பண்ணலாம், அந்த லொகேஷனுக்கு சேஞ்ச் ஆயிடுங்க. லொகேஷன் சேஞ்ச் ஆயிட்டு சேஞ்ச் ஆகணும் நமக்கு தெரியும். சிஹெச்டி ரன் கொடுத்துட்டு இந்த லொகேஷனுக்கு சேஞ்ச் ஆயிட்டு அந்த லொகேஷன்ல இருக்கிற ஃபைல நீங்க ஆராம்சே ரீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இது விதமா நீங்க இன்னொரு வேணுமன்ற ஃபைல் லொகேஷனுக்கு போயிட்டு நீங்க கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுல என்ன மேனிபுலேஷன்ஸ் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சோ நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ண போறோம்னா ரீநேமிங் பண்ண போறோம். ஹவு டு ரீநேம் எ ஃபைல் நேம். சோ எப்படி ரீநேம் பண்றது? சோ இப்ப நீங்க ரீநேம் பண்ணணும்னா கூட அந்த லொகேஷன் கண்டிப்பா கொடுத்துட்டு சேம் அதே கொடுக்கணும். சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா ரீநேம் பண்ணணும்னா there is a function called rename function. ஆனா நம்மளுக்கு இந்த டைரக்டிவ் ஃபங்க்ஷன் கிடையாதுமா. இது கூட OS மாடியூல் இருந்து தான் இருக்கிறது இந்த ஃபங்க்ஷன் கூட. OS மாடியூல் ஹெல்ப் எடுத்துக்கிட்டு தான் நான் ஒரு ஃபைலோட ரீநேம் பண்ணிடலாம். சோ இதுல என்ன பண்ணணும்னா நீங்க எக்ஸிஸ்டிங் நேம் கொடுத்துக்கணும். சோ ஆல்ரெடி ஃபைல் நான் இப்ப என்ன பண்ண போறேன் நானு இப்ப இருக்கிற லொகேஷன் வந்துட்டு இந்த நியூ ஃபோல்டர்ல தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது. சோ அந்த ஃபோல்டர்ல இருக்கிற ஃபோல்டர்ல நானு இருக்கிற ஃபைல் நேம் text1.txt எனக்கு எந்த பண்ணிக்கலாம் OS மாடியூல் இந்த வர்ற ஃபங்க்ஷன் தான் ரீநேம் ஃபங்க்ஷன். எக்ஸிஸ்டிங் ஃபைல் கொடுத்துக்க போறேன். text11.txt ஃபைல் இருந்து நானு என்ன கொடுக்கலாம் text2.document ஃபைல். டெக்ஸ்ட் டு டெக்ஸ்டே கன்வெர்ட் பண்ணிக்கிற தேவையில்லை. டெக்ஸ்ட்ல இருந்து டாக்குமெண்ட் கூட நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபைல் நேம் கொடுத்துட்டு நீங்க என்ன ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணணுமா நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம். சோ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற லொகேஷன் வந்துட்டு இந்த நியூ ஃபோல்டர்ல இருக்கிற ஃபைல் இதுவே தான் text11. இந்த ஃபைல்ல என்ன டேட்டா இருக்கு? அது டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். இந்த டேட்டா இருக்கு. இப்ப நீங்க இந்த ஃபைல் டாக்குமெண்டா கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க, மீன்ஸ் கன்வெர்ட் ரீநேம் பண்ணிட்டு இருக்கீங்க வித் திஸ் நேம். இப்ப நான் ரன் பண்ண போறேன். ரன் பண்ண உடனே இங்க நம்பர் வந்திருக்கும். வந்துச்சுன்னா அந்த லொகேஷனுக்கு போயிட்டு பாருங்களேன், text2 ஆயிடுச்சு. அதுல டேட்டா பாருங்க, எக்ஸாக்ட்லி த சேம். இட்ஸ் a நியூ ஃபைல் கிரியேட் இன் a specific location. சோ ஒரு ஃபைல் இந்த இன்னொரு ஃபைல் நேம் கொடுக்கணும், ரீநேம் பண்ணிக்கணும்ன்றப்ப இந்த ரீநேம் ஃபங்க்ஷன் மூலமா நீங்க ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் த OS மாடியூல். அதே போல டெலிஷன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, you want to delete the file, then you have to make a use of a function called unlink function. unlink function மூலமா நீங்க ஒரு ஃபைல் delete பண்ணிடலாம். இப்போ ஒரு ஃபைல் delete பண்ணணும்னா கூட there is a you have to take the help of a module, that is OS module. os.unlink function மூலமா நீங்க எக்ஸிஸ்டிங் ஃபைல் நேம் கொடுத்துக்கணும். இப்போ நான் இருக்கிற லொகேஷன் வந்துட்டு நியூ ஃபோல்டர். அந்த ஃபோல்டர்ல எனக்கு இருக்கிற ஃபைல் வந்துட்டு text2.doc தான். சோ நீங்க text2.doc கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட ஃபோல்டர்ல இருக்கிற ஃபைல் delete ஆயிடும். சோ நம்பர் வந்திருக்குன்னா அந்த ஃபோல்டருக்கு போங்க, நியூ ஃபோல்டர் கிட்ட. ஆல்ரெடி இந்த ஃபோல்டர்ல நம்மளுக்கு ஒரு ஃபைல் இருந்துச்சு, text11 இருந்துச்சு with .txt. அப்புறமா அது நீங்க ரீநேம் பண்ணிட்டீங்க, text2.doc ரீநேம் பண்ணிட்டீங்க. திரும்பி நீங்க அன்லிங்க் ஃபங்க்ஷன் கொடுத்த உடனே பாருங்க அந்த நியூ ஃபோல்டர்ல எதுவுமே கிடையாது, எம்டி ஆயிடுச்சு. மீன்ஸ் இட் இஸ் டெலிட்டட் கம்ப்ளீட்லி. சோ இதன் மூலமா ரீநேம் பண்ணிடலாம். OS மாடியூல் மூலமா எந்த லொகேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ தெரிஞ்சிருக்கீங்க. எப்படி ஒரு லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷனுக்கு சேஞ்ச் ஆகணுமோ தெரிஞ்சிருக்கோம். ரீநேம் பண்றது எப்படி பார்த்திருக்கிறோம். ஒரு ஃபைல் எப்படி delete பண்ணணுமோ பார்த்திருக்கிறோம். So this is how you can rename and delete. So இந்த two things எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் ஃபங்க்ஷன்ஸ் கூட லேர்ன் பண்ணலாம் OS மாடியூல்ல. ஸோ நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங் கான்செப்ட் லேர்ன் பண்ணிட்டு இருக்கும் போதுவே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், we are just learning a OS மாடியூல் கூட. இது எழுதிக்கோங்க, ஃபினிஷ் பண்ணிட்டு சொல்லிடுங்க. நான் நெக்ஸ்ட் இன்னொரு சம்திங் சொல்லணும். நம்மளுக்கு ஒரு வேரியபிளே ஸ்டோர் பண்ணிக்கிட்டு பண்ணணும்னு இல்லை, தெர் இஸ் ஒன் கீவேர்டு கூட ஒன்னு இருக்கு. அந்த கீவேர்டு பத்திட்டு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணும்போது கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிட்டு கூட ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம். I'll tell that one. ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறோம்ன்றப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், fs.open அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். கரெக்டா? மீன்ஸ் ஒரு வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ஃபங்க்ஷன் மூலமா பண்ணிட்டு இருக்கிறோம். கரெக்டா? இப்போ நம்ம வித் கீவேர்டு பத்தி பேச போறோமா? திஸ் இஸ் அ கீவேர்ட். வித் கீவேர்ட் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இது கூட ஜஸ்ட் லைக் அ லூப் மாதிரி தான். ஓகேவா? மீன்ஸ் ஜஸ்ட் லைக் அ வாட்டர் ஜஸ்ட் லைக் பிளாக் கிரியேஷன் மாதிரி தான். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஓப்பன் ஃபங்க்ஷன்ல நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். இப்போ நான் வந்துட்டு நியூ ஃபோல்டர்ல தான் இருக்கிறேன். திரும்பி நீங்க உங்களோட லொகேஷனுக்கே போகணும்னப்ப நமக்கு தெரியும் இல்லையா,
chdir கிட்ட கொடுத்துட்டு இது காப்பி பண்ணிக்கோங்க இந்த செல்ல. இப்போ நான் எனக்கு வேணுமான லொகேஷனுக்கு போகணும்ன்றப்ப நம்ம என்ன பண்ணலாம்? chdir users admin OneDrive இப்போ இந்த லொகேஷன் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த காப்பி பண்ணிக்கோங்க இந்த லொகேஷன். இந்த லொகேஷன் காப்பி பண்ணிக்கிட்டு அந்த லொகேஷனுக்கு போகணுன்றதுக்காக இல்ல வேட அதுலயே ஒர்க் பண்ணிக்கிறேன்னா அதுலயே ஒர்க் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. இங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். அங்க காப்பி பண்ணிக்கலாம். 3 PM to 5 PM போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ அந்த லொகேஷன் நான் இங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் எங்க இருக்கிறதோ அதே லொகேஷன்ல தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ரன் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ இருக்கிறது 3 PM to 5 PM லொகேஷன்ல தான். அங்க ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் வித் த நேம் சம்திங் லைக் என்னது நியூ ஃபைல் அன்னிட்டு போட போறேன். நியூ ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி ஃபைல் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ நான் கொடுத்துருக்கிற ஃபைல் நேம் அதுல கிடையாது. ஸோ அதுக்காக நான் டபிள்யூ ஆக்சஸ் மோட் யூஸ் பண்றதுனால இட் வில் கிரியேட் இந்த ஃபைல் கிரியேட் ஆகும் வித் திஸ் நேம். யூஸ்வலி நீங்க கிரியேட் பண்ணிருக்கிற ஃபைல் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம ஒரு வேரியபிள் நேம் யூஸ் பண்ணாம ஜஸ்ட் யூஸ் இட் வித் கீவேர்ட் ஒரு ஓபன் பண்ணிருக்கீங்க. ஓபன் பண்ணிருக்கிற ஃபைலுக்கு ஒரு அலியாஸ் நேம் கொடுத்துக்கோங்க. எஃப் பண்ணிட்டு எதனா கொடுத்துக்கலாம். ஸோ ஓபன் திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் அ பிளாக் மாதிரிமா. ஸோ ஃபைல் கிரியேட் யூஸ்வலி நம்ம ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கிறோம்னா யூ ஹாவ் டு க்ளோஸ் இட் மேனுவலி. அதுவே நீங்க வித் கீவேர்ட் மூலமா ஒரு ஃபைல் ஓபன் பண்ணிட்டு அதில் மேனிபுலேஷன்ஸ் பண்ணிட்டீங்க, ஆட்டோமேட்டிக்கா அதே க்ளோஸ் ஆகும். யூ நோ நீட் டு யூஸ் த க்ளோஸ் ஃபங்க்ஷன். அதுதான் இதோட இம்பார்ட்டன்ஸ். நார்மலா நீங்க ஒரு ஓபன் பண்ணிருக்கிற ஃபைல் ஒரு வேரியபிள்ல கிரியேட் பண்றது, ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றதுனால யூ ஹாவ் டு க்ளோஸ் இட் பை அவர் செல்ஃப். அதுவே நீங்க வித் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஒரு ஃபைல் ஓபன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா it will close it automatically. You no need to use to close பண்ற தேவையில்லை. ஸோ வித் கீவேர்ட் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கீங்க. கிரியேட் பண்ணிருக்கிற ஃபைலுக்கு ஒரு அலியாஸ் நேம் கொடுத்துருக்கீங்க. கிரியேட் ஆயிருக்கிற ஒரு ஃபைல இந்த அலியாஸ் நேம் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதுல உள்ள ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணி போறீங்க. ரைட் ஃபங்க்ஷன் க்ளோஸ் பண்ண போறேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ எனிதிங். க்ளோஸ் பண்ண தேவையில்லை பிகாஸ் திஸ் இஸ் அ பிளாக். Once this work is done, automatically it will come out of it. Automatically it will come. You don't need to close. This is a block, right? So the block annappa indentation symbol கொடுத்தப்ப இந்த ஒர்க் பண்ணிடும். ஒர்க் பண்ணி it will come out of it. So உங்களுக்கு இங்க print பண்ணிக்கலாம். என்ன print பண்ணலாம்? New file is created. Usually நம்மளுக்கு இவ்வளவு நாள் இப்பத்து வரைக்கும் நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணாம நம்பர் வந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு எந்த இன்டிமேஷன் வரல. இப்ப என்ன ஆகுது? இந்த ஃபைல் கிரியேட் ஆயிட்டு இந்த டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு இல்லையா, நம்மளுக்கு இன்டிமேஷன் கொடுக்க போகுது. ரன் பண்ற பாருங்க. நியூ ஃபைல் இஸ் கிரியேட்டட் வந்திருக்கு. மீன்ஸ் நம்மளுக்கு இங்க நம்பர் வந்திருக்கு, நம்மளுக்கு வேணுமன்ற மெசேஜ் இன்டிமேஷன் வந்துச்சு. ஸோ அங்க 3 PM போய் பார்த்திருக்கீங்கன்னா ஃபைல் நேம் கொடுத்துருக்கேன் நான். அதுக்கு நியூ ஃபைல் பாத்தீங்களா 1120. இப்போ ஜஸ்ட் ஓபன் பண்ணி பாருங்க. அதுல கிரியேட்டட் நியூ ஃபைல் யூசிங் த வித் கீவேர்ட் பாத்தீங்களா. சரி, நீங்க க்ளோஸ் பண்ண தேவையில்லை. வித்ன்றது ஒரு கீவேர்ட். சோ நம்மளுக்கு இன்டிமேஷன் கூட கொண்டு வந்துக்கலாம். மேடம் இது இங்க கூட போடலாமே, போட்டுக்கோங்க, பிரச்சனையே இல்லை. பட் நான் சொல்லிருக்கிறது அதுதான். சோ இட்ஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் லைன். இது பார்த்துட்டு கூட ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணலாமா வித் கீவேர்ட் கிரியேட் பண்ணலாம். இங்க போடுற வேரியபிள் நேம் நீங்க என்ன பண்றீங்க, அலியாஸ் நேமா கொடுத்துட்டு இருக்கீங்க. யூ ஆர் யூசிங் த கீவேர்ட் ஜஸ்ட் a block of statements மாதிரி. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு இருக்கா? Yes ma'am. At the same time நீங்க ரீட் கூட பண்ணனும்ன்றப்ப அங்கே பண்ணி அதே மாதிரி பண்ணிடலாம். So as if f.read function. So இந்த read function பண்ணும்போது இந்த நியூ ஃபைல்ல என்ன டேட்டா இருக்கோ அதை ரீட் பண்ணி வெச்சிருக்கோம். So it will show it. So நம்மளுக்கு இங்க ஆல்ரெடி டேட்டா ஸ்டோர் பண்ணிருக்கிறதுனால நம்மளுக்கு கொடுக்கிற தேவையில்லை. So ரன் பண்ணி பாருங்க. something it is showing. கொடுக்கணும் rn கொடுக்கணும். கரெக்ட்டா? இல்ல created new file using with keyword. நீங்க rn கொடுக்கணும். rn கொடுத்தாதான் நம்ம ரீட் பண்றதுக்காக. எக்ஸாக்ட்லி த சேம் ப்ரொசீஜர். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா? இப்போ மேம் மல்டிபிள் லைன்ஸ் எழுதணும்னா கூட ரொம்ப சிம்பிள் தானே. ஸோ எஸ் சிம்பிள் தான். ஸோ நீங்க ஒரே ஃபைல்ல மல்டிபிள் லைன்ஸ் இதே சேம் ஃபைல். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபைல் ஆல்ரெடி இருக்கிறதுனால ஓவர் ரைட் ஆயிடும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா யூஸ் பண்ண போறேன். ஸோ தட் இந்த ஃபைல்ல சம் டேட்டா ஆல்ரெடி என்ன இருந்துச்சு, கிரியேட் a நியூ ஃபைல் வித் கீவேர்ட் டேட்டா இருந்துச்சு. அந்த டேட்டா கூடவே நான் மீன்ஸ் மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் டேட்டா எழுதணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். எப்படி? சம்திங் லைக் ஃபர்ஸ்ட் லைன்ல ஹலோ எவ்ரி ஒன் எழுதணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்.
நெக்ஸ்ட் லைனுக்கு போகணும்ன்றத ஸ்லாஷ் n கொடுத்துட்டு என்ன போடலாம்? ஸோ வெல்கம் டு பைத்தன் கோர்ஸ் அன்னிட்டு எழுதலாம். வெல்கம் டு பைத்தன் கோர்ஸ் அன்னிட்டு எழுதலாம். நெக்ஸ்ட் லைனுக்கு போகணும்ன்றப்ப ஸ்லாஷ் n is escape sequence character. So it's the meaning that new line போகுதுன்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? டைமிங்ஸ் வந்துட்டு என்னது 3 PM இருந்து 5 PM வருதுன்னுட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் பண்ண போறேன். நியூ ஃபைல் இஸ் கிரியேட் ஆல்ரெடி இருக்கு. அதுல data is inserted. Okay, new data is added. New data is added into existing file. இது நம்மளுக்கு intimation existing file. So அதனே ஏன்றது existing file add ஆக போகுது. இந்த ஃபைல் நேம் ஆல்ரெடி இருக்கு நம்ம வர்க் பண்ணிட்டு இருக்கிற லொகேஷன்ல. சோ அதுக்காக நீங்க ஆக்சஸ் மோட் ஏ யூஸ் பண்றதுனால அப்பெண்ட் பண்ண போகுது. இருக்கிற டேட்டாக்கு நியூ டேட்டா இதெல்லாமே ஆட் ஆயிருக்கும். சோ ரன் பண்ணி காட்ட போறேன். 26 பாருங்க, நியூ டேட்டா இஸ் ஆடட் இன்டு தி எக்ஸிஸ்டிங் ஃபைல். மீன்ஸ் நம்பர் வந்துச்சு. மீன்ஸ் இஃப் யூ கோ அண்ட் செக் இட். சோ இப்போ நியூ ஃபைல் உள்ள போய் பாத்தீங்கன்னா பாருங்களேன் வந்திருக்கு. சோ இங்க எதுக்கு மேடம் பக்கத்திலே வந்துச்சுன்னா இது இமிடியேட்டா கர்சர்ன்றது நம்ம இங்க தான் இருக்கும். சோ இமிடியேட்டா நமக்கு அங்கவே வந்துரும். இமிடியேட்டா இந்த இந்த ஃபினிஷ் ஆன உடனே இமிடியேட்ல வரும். அதுவே நீங்க இங்க இந்த மாதிரி போட்டீங்களா, இங்க கூட ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க ஸ்லாஷ் அண்ட் போட்டிருக்கிறதுனா இப்ப பாத்தீங்கன்னா இங்க டேட்டா வந்து யூசுவலி இப்ப நாங்க ஸ்லாஷ் அண்ட் போடலைன்னா இந்த ஹலோ எவ்ரிவன் வந்து இந்த பக்கத்துல இருந்து தான் வரப்போகுது நம்மளுக்கு. பட் இப்ப நான் என்ன பண்ண போறேன், இங்க ஸ்லாஷ் அண்ட் கொடுத்துருக்கிறதுனால ஆல்ரெடி இருக்கிற டேட்டா கூடவே சோ இப்ப பாருங்களேன், ஓபன் பண்ணி பாருங்களேன், இங்க பாருங்க. சோ பாத்தீங்களா ஹலோ எவ்ரிவன்ன்றது பாருங்களேன் எங்க வந்திருக்கு, நெக்ஸ்ட் லைன்ல வந்திருக்கு, இமிடியேட்டா வந்திருக்கு நம்மளுக்கு. ஓகே, கர்சர்ன்றது எப்பவுமே இங்க என்ன இந்த ஒரு லைன் ஆஃப் கோட் லைன் எழுதிட்டீங்கன்னா உங்களோட கர்சர் வில் பி ஹியர் ஒன்லி, இங்க தான் இருக்கும். சோ தட் நெக்ஸ்ட் எதனா ஆட் பண்ணும்போது இமிடியேட்டாவே அப்படியே ஆட் ஆயிடும். ஓகேவா? சோ தட் இஸ் வாட் மேடம், இது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் என்னதுன்னா there is a one function called, இந்த மாதிரி ஸ்லாஷ் அண்ட் போட தேவையில்லை. there is a one function called write lines function. என்ன ஃபங்க்ஷனுமா? write lines function, so that you can write multiple lines of code. என்னது? multiple lines of code நீங்க எழுதிக்கலாம். ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க, just list of values. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு l is equal to, so பாருங்களேன் l is equal to நீங்க எதனா போட்டுக்கோங்க, l is equal to something அந்த மாதிரி போட்டுக்கோங்க. டேட்டா ஏதாவது டேட்டான்னு போட்டுக்கோங்க. டேட்டா is equal to multiple lines of code எழுதி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போறேன், சேம் திங் என்ன இதெல்லாமா இப்போ ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம். நியூ ஃபைல் 1 டாக் ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். டாக் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிட்டு சேம் சம் லைன்ஸ் ஆஃப் Python is a easy programming. Python is a easy programming language. அன்னிட்டு easy programming language இது ஒரு லைன்ல. நெக்ஸ்ட் லைன்லன்றது வந்துட்டு Python is a cross platform language. Next, Python is easy to use and learn. Okay, so இந்த மாதிரி என்கிட்ட some lines of code இருக்கு. ஓகேவா? லைன்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த டேட்டா இப்போ நான் இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கிற டேட்டா நான் மல்டிபிள் லைன்ஸ்ல ஏதணும். வேரியபிள் கொடுத்துக்கோங்க டேட்டா. ஸோ இப்போ ரன் பண்ணி நியூ ஃபைல் இஸ் கிரியேட்டட். நியூ ஃபைல் இஸ் இதெல்லாம் நம்மளோட ஆப்ஷனல், இதெல்லாமே ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ பார்த்தீங்கன்னா நியூ ஃபைல் இஸ் கிரியேட்டட் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க உங்களோட லொகேஷன்ல. ஸோ நியூ ஃபைல் 1 அது வந்திருக்கு. ஸோ see here you got this data in multiple lines. Multiple lines. So write lines function மூலமா you can மேடம் ரீட் பண்றது கூட அந்த மல்டிபிள் லைன்ஸ் ரீட் பண்ணிடுமா? டெஃபினெட்லி ரீட் பண்ணிடும். சோ உங்களோட ஃபைல் எந்த ஃபைல் இருக்கு நீங்க ரீட் பண்ணணும்ன்றப்ப யூசுவலி மல்டிபிள் லைன்ஸ் ரீட் பண்ணிடும். ஓகேவா? மல்டிபிள் லைன்ஸ் இருந்தா கூட ரீட் பண்ணி கொண்டு வந்துடும். பாருங்களேன், சோ இது நமக்கு தேவையில்லை. நம்ம ரீட் பண்ணும்போது நமக்கு ஃபைல் கிரியேட் தேவையில்லை. சோ மல்டிபிள் லைன்ஸ் ரீட் பண்ணிட்டோம். மேடம் எனக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு லைன் மட்டுமே போதும். அப்ப நீங்க இங்க கொடுத்துக்கணும் எத்தனை லைன்ஸ், இங்க கேரக்டர்ஸ் கொடுத்துக்கணும், எத்தனை கேரக்டர்ஸ் மட்டுமே போதும்ன்ற மாதிரி. சோ ரீட் ஃபங்க்ஷன் கொடுக்கறதுனால அந்த ஃபைல் உள்ளே எவ்வளவு டேட்டா இருக்கோ அது கம்ப்ளீட்டா கொண்டு வந்துடும். அதுவே எனக்கு ஓன்லி இவ்வளவு மட்டுமே போதும் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 ன்னு கொடுத்துட்டேன். அப்ப என்ன பண்ணுது, இட் வில் ரீட் ஓன்லி த 10 கேரக்டர்ஸ்.
ஸோ இது நம்பர் நீங்க எத்தனை கேரக்டர்ஸ் வேணுமானது கூட நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ யூ கேன் கிவ் த நம்பர்ஸ். எத்தனை கேரக்டர்ஸ் மட்டுமே ரீட் பண்ணணும் உங்களோட இதுல அன்றது கூட நீங்க கொடுத்துக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு இருக்காமா? எத்தனை இதுல வேணும்னாலும் நீங்க கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நாங்க ரீடு 10 கொடுத்துட்டேன்னா, ஸோ நெக்ஸ்ட் இப்ப என்ன ஆகுது? இப்ப நெக்ஸ்ட் லைன்ல போயிட்டு நீ நெக்ஸ்ட் ரீடு 10 மீன்ஸ் இப்ப என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் 10 கேரக்டர்ஸ் வந்துட்டு ரீட் பண்ணிக்கும். உங்களோட கர்சர்ன்றது அங்கேயே இருக்கும். எங்க 10 கேரக்டர்ஸ் ஆன அப்புறமா நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது? நெக்ஸ்ட் 10 கேரக்டர்ஸ் ரீட் பண்ணிக்குன்னு கொண்டு வரும். ஸோ உங்களோட கர்சர் ரீடு 10 அப்போ இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிக்கிட்டு ரீட் பண்ணி 10 கேரக்டர்ஸ் கவுண்ட் உங்களோட கர்சர் அங்கேயே ஸ்டாப் ஆயிடும். ஈஸ் கிட்ட ஸ்டாப் ஆயிடும். நெக்ஸ்ட் நீங்க ரீட் 10 அப்ப நெக்ஸ்ட் கர்சர் எங்க ஸ்டாப் ஆயிருக்கோ அங்கிருந்து ரீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 10 கேரக்டர்ஸ் கொண்டு வரும். That is how this read function will work. Understand right, Rika, whatever I'm saying? So by this we finish our file handling concept, ma. Hope you learned thoroughly. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, kindly subscribe to my channel and click the bell icon for more notifications. Like, share and comment below. Thank you for watching. Have a nice day. Bye-bye.